யூடியூப் தமிழ் மக்களுக்கு வணக்கங்க. இன்றைய சமையல் வந்து பார்த்திங்கன்னா பூசணிக்காய் கூட்டு இதான் பார்க்க போகிறோம். ரொம்ப வெரி சிம்பிளாக இருக்குங்க. ரொம்ப அதிகமான எந்த பொருளுமே தேவையில்லை. இது பூசணிக்காய் மட்டும்தாங்க. ஒரு 1/2 கிலோ பூசணிக்காய், ஒரு 4 தக்காளி, ஒரு 3 பெரிய வெங்காயம், இவ்வளோதாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து பூண்டு வந்து ஒரு 4 பல் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான பொருள் மிளகாய்த்தூள் 2 ஸ்பூனு, உப்பு தேவையான அளவு, அவ்வளோதாங்க. இது எல்லாமே வந்து நீங்கள் வந்து பூசணிக்காய் தோல் சீவி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பொடி பொடியாக அரைச்சிக்கிட்டால் நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோவுக்கு 150 கிராம் கடலைப்பருப்பு. நான் இது வந்து ஒரு விசில் வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா நீங்கள் வந்து செம்ம போடலாம். அதாவது பூசணிக்காய் கூட போடும்போது பருப்பாக இருக்கும். கொஞ்சம் முன்கூட்டியே நம்ம ஒரு விசில் வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பருப்பு சேர்த்தோம்னா சமமாக சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மிக்ஸி கட்டரில் போட்டு நான் அரைச்சிட்றேன். இப்போ இந்த ஒரு விசில் வச்சேன் இல்லைங்களா, அந்த பருப்பு கூட இதை சேர்த்துல மிக்ஸி கட்டரில் போட்டதில் எனக்கு நைஸாக அதுமாரி பொடி பொடியாக நான் கட் பண்ணிவிட்டேன். அதாவது பூசணிக்காய், வெங்காயம், தக்காளி இது எல்லாமே 3 ஒன்றா வந்து கட்டரில் போட்டு எடுத்துட்டேன். நீங்கள் நைஸாக கூட நீங்கள் அரிஞ்சு எடுத்துக்கங்க. ஏன்னா இப்போ இது வச்சு நம்ம வந்து ஏற்கனவே ஒரு விசில் பருப்பு வச்சுருக்கோம். 2வது கடலை பருப்பு தான். இப்போ வந்து திரும்ப வந்து ஒரு 3 விசில் வச்சா போதும். இது போட்டு தேவையான மிளகாய்த்தூள் இதிலே போட்டு சேர்த்துருங்க. அதில் உப்பு போட்டுருங்க. ஏன்னா மஞ்சள் தூள் தேவையில்லை. இந்த மிளகாய்த்தூள் நம்ம குழம்பு மிளகாய்த்தூள் நம்ம அரைக்கிற அந்த மஞ்சளும் இருக்கும். மஞ்சள் பூசணிக்காவே ஒரு கிருமி நாசினி தான். உப்பு அவ்வளோதாங்க. இது வந்து நீங்கள் போட்டு ஒரு தேவையான அளவுக்கு அந்த பூசணிக்காய் முழுகிற அளவுக்கு இருந்தால் போதும். தண்ணி ரொம்ப தண்ணி வேணாம். ஏன்னா கூட்டுனா கட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும். இதுக்கு உங்களுக்கு தேவைப்பட்டால் தேங்காய் நீங்கள் சேர்த்துக்கினாலும் துருவி சேர்த்துக்கலாம், இல்லை அரைச்சது நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் எங்கள் வீட்டில் தேங்காய் சேர்த்தா பிடிக்காது. அதால் சிம்பிளாகவே செய்கிறேன். இதுவே சூப்பராக இருக்குங்க. இது அவ்வளோதாங்க. இப்போ 3 விசில் வந்துருச்சு, நான் எடுத்துட்டேன். இப்போ தாளிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா கடுகு, கொஞ்சம் உளுந்து, அவ்வளோதாங்க. கருப்பு கொஞ்சம் வந்து பெருங்காயத்தூள் வந்து கொஞ்சம் சேர்த்திக்கிங்க. ஏன்னா கடலை பருப்புன்போது வாய்வு ஒவ்வொருத்தவங்க பிடிக்கும். அதனால் பெருங்காயத்தூள் கொஞ்சமாக நீங்கள் சேர்த்திக்கிங்க. அடுத்தது இதில் ஒரு மிளகாய், காஞ்ச மிளகாய் இருந்துச்சுன்னா நீங்கள் அது ஒரு ஃப்ளேவர் தனியாக. ஒரு காஞ்ச மிளகாய் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அது ஒன்று போட்டு அதை தாளித்து எடுத்துக்கோங்க. இது அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு இது கருவேப்பிலை, கொத்தமல்லி அதில் வந்து தூவிட்டு நீங்கள் ஒரு துழவி ஒரே ஒரு கொதி வர மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டால் போகணும். ஏன்னா அந்த கடுகடுப்பு, இந்த கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை இது எல்லாமே வந்து கொஞ்சம் வெந்தா மாதிரி இருக்கும். ஒரே ஒரு கொதி மட்டும் நீங்கள் அதுக்கப்புறம் எடுத்து சிம்பிளாங்க சீக்கிரமாக நம்ம செஞ்சிடலாம் இந்த பூசணிக்காய் கூட்டு. ஏன்னா காய்கறியிலே ரொம்ப அரசன்னா இந்த மஞ்சள் பூசணிக்காய் தான். இது வந்து நம்ம பெண்களுக்கு ரொம்ப வந்து சக்தி வாய்ந்த ஒரு காய்கறியில் இது ரொம்ப முக்கியமான காய்ங்க. ஏன்னா வந்து இது வந்து இடுப்பு வலுவும் சரி, உடல் வலுவும் சரி, சதைப்பிடிப்புக்கும் சரி, அடுத்தது வந்து மூட்டு வலிக்கும் சரி. மூட்டு வலி எல்லாருக்குமே வந்து இருக்கும். அதாவது மூட்டுக்கு தேவையான சத்து பார்த்திங்கன்னா அந்த பூசணிக்காய் தான் கொடுக்கும். மற்ற எந்த காய்கறியும் மூட்டுக்கு சத்து கிடையாதுங்க. ஆனால் வெண்டைக்காய் சொல்லுவாங்க, வெண்டைக்காய் வந்து சத்து கொடுக்காது. வெண்டைக்காய் வந்து அந்த மச்சை வந்து இறுக்கமாக இல்லாமல் அதாவது கொஞ்சம் இறுங்கி இருக்கணும். ஒருத்தவங்க கால் மடக்க முடியாமல் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து வெண்டைக்காய் வந்து யூஸ் ஆகும். ஏன்னா பூசணிக்காய் வந்து பார்த்திங்கன்னா அந்த மஞ்சைக்கே சத்து, முட்டிக்கே சத்து, எலும்புக்கும் சத்து, தசைகளுக்கும் மொத்தத்தில் சத்து, நம்ம உடம்புக்கும். அதாவது இது தொடர்ச்சியாக வந்து பச்சையாக வந்து பூசணிக்காய் அந்த விதை தோலோடு நீங்கள் வந்து ஜூஸை குடிச்சு பாருங்கள். உடம்பு மினுமினுப்பாகவும், சதை பிடிக்கும், நல்லா புஷ்டியாக உடம்பும் நல்லா இருக்குங்க. அவ்வளோ இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த பூசணிக்காய் சமையலும் சரி, அது பச்சையாக எடுத்துக்கிட்டாலும் சரி, எப்படி எடுத்துக்கிட்டாலுமேங்க இந்த பூசணிக்காய் நமக்கு பெண்களுக்கு ரொம்ப பலமானது. அதுக்காக ஆண்கள் சாப்பிடக்கூடாதுன்னு இல்லை, பொதுவாக எல்லாருமே சாப்பிட்லாம். ஏன்னா பெண்கள் வந்து ரொம்ப அவங்களுக்கு தான் சக்தி விரயமாகுது. அதாவது குழந்தை பிறப்பும் சரி, மற்ற நாட்களும் சரி, அவங்களுக்கு இந்த ஃபுல் எனர்ஜி வேணும்னா நமக்கு வந்து இந்த பூசணிக்காய்ங்க. மட்டன், சிக்கன், மீன் எல்லாம் தாண்டின முதன்மையானது இந்த பூசணிக்காய். ஆதி காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு பூசணிக்காய் தாங்க அவங்களோட நிறைய உழைப்புக்கும் சரி, விவசாயத்திலும் சரி, மற்ற உழைப்புக்கும் சரி, இந்த பூசணிக்காய் ஒரு காய் இல்லைன்னா மக்கள் அவ்வளோ அதிகமான கடின உழைப்பு உழைச்சிருக்க மாட்டாங்க. அதனால் வெரி சிம்பிள் தாங்க. அதான் உங்களுக்கு தேவையான தேங்காய் சேர்த்துக்குங்க. அப்படி இல்லைன்னா
விட்டுருங்க. சும்மா அப்பளம் கூட பொரித்து நீங்கள் வந்து அதில் சேர்த்துக்கலாம். இருந்தாலும் நம்ம சிம்பிளாக இந்த அளவுக்கு செஞ்சாலே நமக்கு போதும். இதுவே டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அந்த கடலைப்பருப்பு வந்து நீங்கள் அரை கிலோவுக்கு 150 கிராம் கொஞ்சம் போட்டுக்கிட்டிங்கன்னா சரிபாதி இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். அது நல்லாயிருக்கும். அதுக்கு வாயுக்காக தான், வாயு பிடிக்கின்றதுக்காக நம்ம பெருங்காயத்தூள் நம்ம வந்து தாளித்து எடுத்துக்கிறோம். இவ்வளோதாங்க. நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம்.